ஆண்டவர் சொல்லிட்டாரு, மினிஸ்ட்ரிக்கு வான்னு சொல்லிட்டாரு. நான் வரும்போது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறேன்னா, நானா போய் யாரையும் மீட்டிங் கேட்க மாட்டேன், நானா போய் ஆஃபரிங் யாரையும் கேட்க மாட்டேன், ரெண்டும் தானா வரணும். ஜனவரி மாதம் ஊழியத்துக்கு வந்தேன், டிசம்பர் மாதம் வரைக்கும் மீட்டிங் கிடையாது. 11 மாதம் வீட்லேயே இருக்கிறேன். பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, அதுக்கப்புறம் என்ன விஷயம் மினிஸ்ட்ரி ரொம்ப நாளாக இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறேன், எதுவும் ஊழியத்துக்கு போன மாதிரியே தெரியலையே. யோசிக்கும் போது திருப்பி போயிடலாம் வந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நண்பரோட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னாரு, நீ எதுக்கு வந்த இங்க அப்படின்னாரு. ஊழியத்துக்கு ஆண்டவர் சொன்னார்னு வந்தேன். ஆண்டவர் சொன்னார்னு வந்தா ஆண்டவர் போன்னு சொல்ற வரைக்கும் இங்கேயே இரு, நீ இந்த திரும்பி அங்க போறதெல்லாம் எதையும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அது ஒரு தேவனுடைய திட்டமாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து இருக்கும்போது இந்த ஆசிலேஷன் மைண்ட் வந்துகிட்டே இருக்குது. இங்க என்ன பண்ண போறோம், ஒரு ஒளியும் இல்லை. பல நேரங்களில் நமக்கு இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் வரும். இப்போ வந்தது வேஸ்டா போச்சா, வீணாய் போச்சா, எதுக்கு வந்தோம், சரி திருப்பி போயிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நீ இந்த தேசத்துல குடியிரு, அந்த வருஷத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.